கோளறு பதிகம் அப்படின்னா, கோள்கள் வந்து 9 கோள்கள் இருக்கு. அந்த கோள்களால ஏற்படுகின்ற அ கெடுபலன்கள் வந்து நீக்கதற்காக இந்த ஒரு பதிகம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த பதிகத்த வந்து திருஞான சம்பந்தர் தான் வந்து இந்த பதிகத்த வந்து பாடுனாரு. அவர் எதற்காக பாடுனார் அப்படின்னா, மதுரையில வந்து நின்ற நீர் நெடுமாறன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் ஆட்சி புரிந்திருந்தாரு. அவர் வந்து சமண சமயத்திற்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய மனைவியானவங்க வந்து மங்கையர்க்கரசி. அவங்க வந்து சைவ சமயத்த வந்து செழிக்க வைக்கணும், சிவபெருமான பத்தி உலகெங்கும் பரவ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, திருஞான சம்பந்தருக்கு வந்து அழைப்பு விடுறாங்க. அப்பொழுது திருஞான சம்பந்தர் வந்து நாவுக்கரசர் வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. திருவாத ஊர்ல இருக்காங்க. அப்பொழுது வந்து ஞானசம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர்கிட்ட வந்து சொல்றாரு, "இது போல நான் மதுரைக்கு போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து திருநாவுக்கரசர் வந்து, "இல்ல, இல்ல கோளும் இன்னைக்கு சரியில்ல, நாளும் சரியில்ல. நீங்க இன்னொரு நாள் போங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் வந்து, "நம்ம வந்து சிவபெருமான வழிபடுகின்ற அடியவர்கள். நமக்கு வந்து நாளும் கிடையாது, கோளும் கிடையாது. எல்லாத்தையும் அவரு பார்த்துப்பாரு. எல்லாத்தையும் இயக்குறவர் வந்து அவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோளறு பதிகத்த வந்து அவரு வந்து பாடுனாரு. இந்த கோளறு பதிகம் வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா, "வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே." இதுல என்ன குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானானவர் வந்து 9 கோள்களும் வந்து நமக்கு நன்மை தான் புரியும் அவர வழிபட்டா. அதனால நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோளறு பதிகங்கள் வந்து 10 பாடல்கள் வந்து நிரம்பியதா இருக்கும். ம். இந்த 10 பாடல்ல வந்து பாம்பு, கரடி, சிங்கம், புலி நம்ம எதுவும் பண்ணாது. 27 நட்சத்திரங்களும் எதுவும் பண்ணாது. 8 திசையும் நம்மளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. பஞ்ச பூதங்களும் எதுவும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. அவ்வளோ ஒரு விரிவா வந்து சொல்லியிருப்பாரு.